இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சின்ன மாப்பிள்ள தான் கரெக்டான நேரத்துல அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்தார் பத்தியா, அதுதான் முக்கிய காரணம். ஆமா, ரோகிணிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க ஃப்ரெண்ட் மூலமா தானே பிளட்டே கிடைச்சது. சகல, ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அதனாலதான் எல்லா நல்ல விஷயங்களும் ஒன்னா கூடி வந்து இன்னைக்கு உயிர் பழிச்சு வந்திருக்கா. நல்லவங்களை ஆண்டவன் எப்பவும் கைவிட மாட்டான். மாப்ள, நீங்க ரேவதியை கூடவே இருந்து நல்லா பாத்துக்கோங்க. டாக்டர் சொன்னபடி இவளுக்கு மருந்து மாத்திரை சாப்பாடெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் அத்தை. சரிங்க மாப்ள, நீங்க இவ்வளவு ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். மெதுவாமா போ. ஒரு வகையில அந்த மாயாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு ஆமா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். நீ ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. நான் குண்டடி பட்டு பொழைச்சதுக்கு அப்புறம் தான் நீ ஐ லவ் யூன்னு சொன்ன. நான் எங்க ஐ லவ் யூன்னு சொன்னேன்? சும்மா நடிக்காத ராஜா. நான் மயக்கத்துல இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு நீ ஐ லவ் யூ சொன்னதே எனக்கு தெரியாதா? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு எதுவும் பேசிட்டு இருக்காத. நான் அப்படிலாம் எதுவும் சொல்ல. சரி, கற்பனையாவே இருக்கட்டும். நான் குண்டடி பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ கார்ல என்ன கொண்டு போறப்போ கண் கலங்கிட்டு இருந்தியே, அதுக்கு பேர் என்னவா? லவ் தானே? சொல்லு புருஷா, அதுக்கு பேர் என்ன? லவ் தானே? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உண்மையில எனக்கு அன்பு அக்கறைலாம் இருக்குன்னு. அதனால தான் கண் கலங்கினா. அது நீ லவ்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. சரி, நீ சொல்றத நான் நம்பிட்டேன். சரி, பேசினதெல்லாம் போதும். நீ படுத்து ரெஸ்ட் எடு. அம்மா தாயே, நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி என் பேத்தியை நல்லபடியா குணமாக்கி கொடுத்துட்டேம்மா. அவ இன்னும் கொஞ்ச நாள்ல முழுசா குணமாயிடுவா. என் பேத்தியை காப்பாத்தி கொடுத்தா என்கிட்ட இருக்கிற நிலத்தை உன் துர்க்கையம்மன் கோயில் கட்டுறதுக்கு எழுதி கொடுக்கறேன்னு வேண்டிக்கிட்டேன். அது பிரகாரமே எழுதி கொடுத்துட்றேம்மா. அம்மா தாயே. அம்மா வந்திருக்காங்க. வாங்க வாங்க போய் பேசுவோம். அம்மா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட துர்க்கையம்மனுக்கு கோயில் கட்ட இடம் கொடுக்கறதா சொல்லி இருந்தேன்ல. ஆமாம்மா, நீங்க தரதா சொல்லியிருந்தீங்க. அந்த இடத்த கோயில் பேருக்கே நான் உடனே எழுதி கொடுத்துட்றேன். ஆ, நீங்க பூமி பூஜை போடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுங்க. அதுக்கு நான் உடனே ஆடிட்டரை கூட்டிட்டு போய் கோவில் கட்டுறதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குன்னு கேட்டு அதுக்குண்டான பர்மிஷனும் வாங்கி கொடுத்துட்றேன். சரிங்களா? ரொம்ப சந்தோஷமா. கோயிலுக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. இப்பவும் இடத்த கொடுத்து உதவி பண்றீங்களேம்மா. இந்த ஊர் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்குமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எனக்கு நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு என்னால முடிஞ்சதை செய்யறேன், அவ்வளவுதான். நீங்க இப்படி சொல்றது உங்க பெருந்தன்மையை காட்டுதுமா. இதை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோமா. சரி, அதை விடுங்க ஐயா. அதையே ஏன் பேசிக்கிட்டு. நான் பஞ்சாங்கத்தை பார்த்தேன். வர வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அதுவும் வளர்பறையா இருக்கு. அன்னைக்கே நம்ம பூமி பூஜையை போட்டுறலாம் ஐயா. நீங்களே சொல்லிட்டீங்களேம்மா, அன்னைக்கே பூமி பூஜையை நடத்திடலாமா. நான் இப்பவே ஊர்ல இருக்கிற
எல்லாருக்கும் இந்த தகவலை சொல்லிட்டு பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சிடறேம்மா. ஆ, அப்படியே செய்யுங்க. அப்ப நான் தோசைம்மா. ஆ, சரி. அப்ப நான் வாங்க. உத்தரவு வரோம்மா. சரிம்மா. வாங்க ரேவதி, உட்காருங்க. எங்க போறீங்க? உங்களுக்கு குடிக்க டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆ, சரி உட்காருங்க. எப்படி இருக்கீங்க ரேவதி? முழுசா குணமாகறதுக்குள்ள இங்க வந்திருக்கீங்க. சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன்ல. என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லங்க, நான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதுக்கு எதுக்கு நேர்ல வந்தீங்க? போன்ல கூட சொல்லிருக்கலாமே. அதோட தனியாவா வந்தீங்க? ஆமா, தனியா தான் வந்தேன். ஏங்க, இந்த மாதிரி நேரத்துல யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு வர வேண்டாமா? உங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, உங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு எல்லாருமே இருக்காங்க. அவங்கள யாரையாச்சும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லங்க, நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. ஆபரேஷன் முடிச்சு கண் முடிச்சு பாக்குறப்போ நீங்க அங்க இல்ல. அதான் உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுக்காக இப்படியா? உடம்பு முழுசா குணமாகறதுக்குள்ளேயா வருவீங்க? அதோட நான் நன்றி எதிர்பார்த்து எந்த உதவியும் செய்யறது இல்ல. என்னால முடிஞ்சதை செஞ்சேன், அவ்வளவுதான். என்னோட பிளட் குரூப் பாம்பே OH. அந்த பிளட் குரூப் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். கடவுளால உங்க மூலமா அந்த பிளட் குரூப் எனக்கு கிடைச்சு ஆபரேஷனும் நல்லபடியா முடிஞ்சு நான் பொழைச்சிட்டேன். எனக்கு பிளட் கொடுத்து காப்பாத்தின உங்களை எனக்கு உடனே பார்க்கணும்னு தோணுச்சு. வீட்ல சொன்னா குணமானதுக்கு அப்புறம் போலான்னு சொல்லுவாங்க. அதான் யார்கிட்டயும் சொல்லாம நானே வந்துட்டேன். நான் உங்களை காப்பாத்தினேன்னு சொல்றதை விட உங்க புருஷன் தான் உங்களை காப்பாத்தினாருன்னு சொல்லணும். உங்களுக்கு ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு யாரோ 2 பேர் என்ன கடத்திட்டு போய் ஒரு ரூம்ல என்ன அடைச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் உங்க வீட்டுக்காரர் தான் வந்து என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாரு. 2 பேரும் உங்களை கடத்திட்டு போயிட்டாங்களா? அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. உங்க ஹஸ்பண்ட் நான் இருக்கிற இடத்த எப்படியோ தெரிஞ்சு வந்து என்னை காப்பாத்திட்டாரு. இல்லனா நான் பிளட் கொடுக்க வந்திருக்கவே முடியாது. அவருக்கு உங்க மேல ரொம்ப லவ்னு நினைக்கிறேன். அப்படியா? எதை வச்சு சொல்றீங்க? அவர் என்னை காப்பாத்தினப்பவும் சரி, கார்ல வந்தப்பவும் சரி, ரொம்ப பதட்டமா இருந்தாரு. உங்களை எப்படியாச்சும் காப்பாத்திடணுங்கிற தவிப்பு அவர் முகத்துல இருந்ததை நான் பார்த்தேன். உண்மையிலேயே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். இல்லனா இப்படி ஒரு புருஷன் உங்களுக்கு கிடைப்பாரா?